வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025 ஆண்டுக்குரிய பலன்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு விளக்கமாக பார்க்கலாம். அதிக கிரகங்களுடைய மாற்றங்களை உள்ளடக்கியதாக இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு எந்தெந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன வீட்டில் அமரப்போகிறார்கள், ஓவராலாக என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படிங்கறதை விளக்கமாக பார்க்கலாம். இந்த பதிவை நீங்க பொறுமையாக பார்த்து தெளிவாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு பலனடைய வேண்டும். இந்த ஆண்டு தொடங்கிய 3 மாதங்களில் முக்கியமான கிரக மாற்றம், முதலில் இருக்கக்கூடிய கிரக மாற்றம் சனி கிரகத்தினுடைய மாற்றம். கன்னி ராசிக்கு 5, 6 ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி கிரகம் 7ஆம் வீட்டில் அமர்கிறார். 7ஆம் வீட்டில் சந்திரனுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சனி கிரகம் வரும் பொழுது இது ஒரு பாரம்பரிய ஜோதிட முறையில் கண்டக சனி என்று சொல்வார்கள். எதனால் இதற்கு ஒரு பெயர் இப்படி வந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது. இது நேர் 7ஆம் பார்வையாக தன்னுடைய பார்வையை ராசி மேலே செலுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. எல்லா ராசிகளுக்கும் நேர் 7ஆம் வீட்டில் சனி நிற்கும் பொழுது சனிக்கு 7ஆம் பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சந்திரனை சனி கிரகம் பார்ப்பது ஒரு தொல்லையான பலன் அப்படிங்கிறது இந்த கண்டக சனிக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு கவனமான பலன்களாக சொல்லப்பட்டு இருக்கலாம். சோ இந்த அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளலாம். இயற்கையாக கன்னி ராசியுடைய 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் 7இல் வந்து அமர்கிறார். சோ இந்த விளக்கமான நிலையில் இந்த 2 ஆதிபத்தியம் உடைய கிரகம் 7இல் அமரும் பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தால், 5 கிரகம் 7இல் அமர்வது காதல் தொடர்பான விஷயங்கள் திருமணமாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இதிலும் சற்று கவனமாக நீங்க எல்லா விஷயங்களையும் கையாள வேண்டும். 7 கண்டக சனி அப்படிங்கறதுனால சில இந்த காலகட்டம் முடியும் வரை இந்த திருமண வாழ்க்கையில் புதிதாக இணையக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி கிரகம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழலை கொடுப்பார். சிலர் காதல் மூலியமாக திருமணம் முடித்துவிட்டு ஏதாவது சில குழப்பங்களுக்கு இடையே திருமண வாழ்வே தொடர முடியாத சிக்கல்களாக இருக்கலாம். இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய நிலை. ஏனென்றால் இந்த சனி கிரகம் அடுத்த ஆதிபத்திய ரீதியில் 6 இருந்து 7இல் அமரப்போகிறார். சோ காதலை கொடுக்கக்கூடிய அதே கிரகம், எதிரிகளை உருவாக்கக்கூடிய இந்த 6ஆம் அதிபதியும் அதே கிரகம். இந்த 2 விஷயங்களையும் நம்ம ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது இந்த 7ஆம் வீடு திடீரென்று நீங்க அவசரமான திருமணமாக செய்து கொண்டால், நீங்க விரும்பிய திருமணம் காதல் திருமணமாக இது இருந்ததுன்னா இது பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் 6இல் இருந்து நீண்ட நாள் உத்தியோகத்தில் அதிக பணிச்சுமை பிரஷர்லாம் இருந்த அந்த நண்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் மாறியவுடன் குருவினுடைய வீடாக அது வரும் பொழுது உத்தியோகத்திலும் பணியிலும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சோ இதற்கு பிறகு சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் குருவை பார்க்கும் பொழுது குரு கிரகம் 10ஆம் வீடாகிய மிதுன ராசியில் அமர்கிறார். உங்களுடைய கன்னி ராசிக்கு மற்றொரு வீடாக வரக்கூடிய இந்த ராசிக்குடைய புதனுக்குடைய இன்னொரு வீடாக இந்த மிதுனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ கன்னி ராசிக்கு 10ஆம் அதிபதியுடைய கனெக்ஷன் அதிகமாக இந்த புதன் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த 10ஆம் வீட்டில் இந்த 6 சம்பந்தப்பட்ட சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் இந்த குருவும் வந்து அமர்வது கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றங்களும் நடக்கும் அப்படிங்கிறது எளிதாக பேசிக்ஸ் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம். சோ இதுல கூட கவனமான சில நிலைகள் சனியின் பார்வை மூலியமாக நம்ம மேலும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி கிரகம் பார்க்கக்கூடியது உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் வீடு ரிஷபராசி. நேர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய கன்னி ராசி, கன்னியில் சந்திரன் இருப்பவர்களுக்கு இது அதிகம் பொருந்தும். அதன் பிறகு தனுசு ராசி, உங்களுடைய வீடு வாகனம் தாயாருடைய நிலை, உங்களுடைய புதிய முதலீடுகள், உங்களுடைய ஆரோக்கியம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு. சோ கண்டிப்பாக இந்த கண்டக சனி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எப்பொழுதுமே இந்த ராசியையும் பார்த்து 4ஆம் வீட்டையும் பார்ப்பது அப்படிங்கிறது இந்த பார்வைக்கு எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டாக கண்டக சனி ஒரே பலனை செய்வது நீங்க புரிந்து கொள்ளலாம். நீங்க ஒரு ராசி கட்டத்திற்கும் 7இல் சனி அமர்ந்தால் சனியுடைய பார்வை எந்தெந்த வீட்டிற்கு வரும்? 3, 7, 10 சனிக்கு பார்வை. சோ அந்த அடிப்படையில் கண்டக சனிக்கு அதிக முக்கியத்துவம். எதனால் அப்படின்னு பார்த்தால், ஆரோக்கியத்தில் தொல்லை கொடுக்கலாம். சந்திரனை பார்ப்பதனால் சில மன அழுத்தத்தினால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்ல சிலருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்து இந்த ஜாதகர்களுக்கு அதனால் மன அழுத்தம் கொடுக்கலாம். சோ இந்த சனி பார்வை உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு இருப்பது பலவிதமான பலன்களை நம்ம சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும்.
ஆறுக்குடையவர் 9ஐ பார்ப்பது திடீரென்று வெளிநாட்டு தொடர்பினால் உங்களுக்கு பயணங்கள், நல்ல ஒரு உத்தியோகத்திற்கான பிரயாணங்கள், படிப்பிற்கான பிரயாணங்களாக ஏற்படலாம். உங்களுடைய ஜென்ம ராசியை சனி பார்ப்பது கண்டிப்பாக நீங்க எப்பொழுதுமே ஒரு அலர்ட் மோட்ல இருப்பது ஒரு நல்ல நிலை. ரொம்ப பயந்து கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே கன்னி ராசி ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள், அதிக உழைப்பிற்கு உழைக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சனியினுடைய பார்வை இவர்களுக்கு ராசி மேல் வருவது இந்த பலன்களை நம்ம சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. 4ஆம் வீட்டிற்கு சனி பார்ப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் சற்று கவனம். பல கிரகங்கள் இந்த 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் நம்ம இந்த பலன்களை கம்பைல் பண்ணி கடைசியாக சொல்லும் பொழுது உங்களுக்கு மேலும் புரியும். இப்போ இந்த சனியை விட்டுட்டு குரு கிரகத்திற்கு வரும் பொழுது, குரு உங்களுடைய 10ஆம் வீட்டில் நேரடியாக வந்து அமரப்போகிறார். மிதுன ராசி உங்களுடைய 10ஆம் வீடு. 10ல் அமர்ந்து உங்களுடைய 2ஆம் வீடு, குடும்பம், தனம், வாக்கு, இந்த வீட்டை பார்க்கிறார். சோ திருமண வாழ்வில் புதிதாக இணைபவர்களுக்கு இந்த குடும்ப வாழ்வுன்னு சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை பெரிதாக கூடிய, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைந்து கொள்ளக்கூடிய நிலை, இது ரொம்ப எளிதாக கனெக்ட் பண்ணக்கூடிய பலனாக வருகிறது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டையும் 10ல் அமர்ந்த குரு பார்க்கிறார். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தால், பாதகாதிபதியாக ஆதிபத்தியம் உள்ள இந்த குரு கிரகம் இயல்பாகவே கன்னி ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலை. முக்கியமாக இந்த முதலீடு ஸ்தானங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, 10ல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழிலுக்கான முதலீடுகளில் அதிக கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை. ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் சுபகிரகமான குரு கிரகம் 4ல் கூடியவர் அந்த வீட்டையே பார்ப்பது, சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். இந்த குரு அடுத்து பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை கும்பராசியையும், கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்க போகிறார். இந்த ராகு எப்பொழுது இங்கே வந்தார் அப்படின்னு சிலர் கேட்கலாம். இந்த சனி கிரகம் மாறியவுடன் ஒரு 1.5 மாதங்களுக்கு பிறகு குரு கிரகம் மிதுனத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. குரு மாறிய 4 நாட்களிலேயே மீனத்திலிருந்து ராகு கிரகம் கும்பத்திற்கு மாறக்கூடிய நிலையும், கன்னி ஆகிய உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த கேது கிரகம் உங்களுடைய 12ஆம் வீடாகிய சிம்ம ராசிக்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. சோ இந்த மாற்றங்கள் நடந்த பிறகு ராகு கிரகம் கும்பத்தில் இருப்பார். அந்த ராகுவையும் அந்த கும்ப வீட்டையும், அது உங்களுக்கு 6ஆம் வீடாக கன்னிக்கு வரக்கூடிய அமைப்பில் இந்த குரு அந்த வீட்டை எக்ஸ்பான்ஷன் செய்வது கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சிகள், மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்க பலன்கள். திருமண வாழ்வை பிரிக்கக்கூடிய 6ஆம் வீடு அதிகமான ஒரு விரிவடையக்கூடிய நிலையில் இருப்பது அப்படிங்கிறது இன்னொரு பலன். கடன்களை குறிக்கக்கூடிய 6ஆம் வீடு தேவையில்லாத ஒரு 2 மேசிவான ஒரு ராகு கிரகத்தினாலும் அந்த ராகு அமர்ந்த நிலையினாலும் அந்த ராகுவையும் சேர்த்து குரு கிரகம் அவரும் ஒரு எக்ஸ்பான்ஷனை குறிக்கக்கூடிய கிரகம் பார்ப்பதனாலும் உங்களுக்கு கடன்கள் வாங்கக்கூடிய நிலையில் மிக அதிக கவனத்தை காட்ட வேண்டிய காலகட்டம். சோ இப்பொழுது நீங்க எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, பணியை விட்டுட்டு புதிதாக சிலர் தொழில் தொடங்கி முதலீடு போட்டு நீங்க தொழில் ஆரம்பிக்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய முதலீடு சம்பந்தமான அந்த பணத்தை நிர்ணயம் செய்வதில் மிக அதிக எச்சரிக்கை தேவை. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். திருமண வாழ்விலும் நீங்க சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது. 7ஆம் வீட்டிற்கு சற்று தொல்லையான 12ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இந்த சனி இருப்பதனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் இருக்கலாம். அவர்களுக்கு பணியிலிருந்து சில புதிய பிரச்சனைகள், பணியை விட்டுட்டு வந்து நிறைய விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். சோ இது கன்னி ராசிக்கு முக்கியமான பலன்களாக பணி மாற்றத்திற்கு பாசிட்டிவாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கடன்கள் வாங்குவதற்கு மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். கடன்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளலாம். இவங்களோட சுய ஜாதகம் பார்த்தால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு கிளியராக புரிந்துவிடும். சோ அடுத்ததாக ராகு கிரகம் கும்பத்தில் அமரக்கூடிய நிலை என்ன செய்யும்? ராகு கிரகம் உங்களுக்கு 6ஆம் வீடாகிய கும்பத்தில் அமர்வது கன்னி ராசிக்கு உத்தியோக ரீதியிலான பெரிய வளர்ச்சிகள், மாற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார். சனியுடைய வீட்டில் ராகுவிற்கு நட்பு கொடுக்கக்கூடிய நிலை. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நல்ல பெரிய ஒரு பணி மாற்றம், நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலை. தொழிலிலும் இது ஒரு நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய நிலை. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள், நீங்க சுய தொழில் பண்ணக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸாக இருந்தீங்க, புதிதாக இந்த காலகட்டத்தில் சுய தொழிலுக்கு முதலீடு செய்பவர்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சனி கிரகம் இருப்பதனால் சில ஏமாற்று வேலைகளும் உங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸ்னால் சில பிளானிங்
செய்தது போல் நடக்காமல் வேறு விதமாக உங்களுக்கு சில ஒரு இழப்புகளை கொடுக்கக்கூடிய நிலையும் வரலாம் அப்படிங்கறத நீங்க ஒரு ஒரு அலர்ட் மோடுல இருந்து சில விஷயங்களை நீங்க கையாள வேண்டும் அப்படிங்கிறது யதார்த்தம். 6ல் இருந்த ராகு உங்களுடைய 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்வது, மேஷ ராசியை தொடர்பு கொள்வது, மறுபுறம் தனுசு ராசி உங்களுடைய சுகஸ்தானத்தை தொடர்பு கொள்வது. மீண்டும் உங்களுக்கு இந்த சுகஸ்தானமாகிய 4ஆம் வீடு தனுசு ராசி குரு கிரகமும் பார்க்கிறார், ராகு கிரகமும் பார்க்கிறார். ராகுவிற்கு பார்வை இருக்கா அப்படின்னு நிறைய கேட்கலாம். கண்டிப்பாக ராகு கிரகம் 2 புறமும் 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். அந்த ராகுவினுடைய அந்த ஆளுமை அந்த 2 வீடுகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அந்த ராகுவினுடைய ஆளுமை அப்படின்னா அந்த வீடு தொடர்பான ஒரு பெரிய அகலக்கால் வைக்கக்கூடிய முயற்சிகளை, ஒரு உத்வேகத்தை, ஆசைகளை கொடுப்பார். சோ கடன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் பெரிய வீடு, பெரிய வாகனம், பெரிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும். சோ நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு நினைத்தால் தாராளமாக வாங்கலாம். ஆனால் அதிலும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, அந்த தொகைகளில் சரியான வீடாக நீங்க வாங்குறீங்களா, ஒரு சில லட்சங்களோ இல்ல சில கோடிகளோ அதிக பட்ஜெட்ல நீங்க செய்து கொண்டால் கூட இது பெரிய சிக்கலை கொடுக்கும். ஏனென்றால் சனி 7ஆம் வீட்டில் 2.5-3 வருடங்கள் இருந்துவிட்டு 8ஆம் வீடாகிய அஷ்டம சனியாக மாறுவார். எப்பொழுதுமே சனி கிரகம் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இது இன்வேரியபிளி எல்லா ராசிகளுக்கும் இப்படிதான் அமையும். 7ல் வந்துவிட்டாலே நம்ம அதற்கு முன்னரே ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல நிலை. 7 கண்டக சனி, 8 அஷ்டம சனி. 9ல் இருந்தாலும் அவர் யோகத்தை தடுத்து விடுவார். 10ல் இருக்கும் பொழுது கடின உழைப்பை கொடுப்பார். 11 ஓரளவிற்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையாக நான் பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. சோ இந்த அடிப்படையில் நீங்க புதிதாக முதலீடு எதுவும் உங்களுடைய ஆடம்பரத்திற்கு அப்படின்னு செய்யாமல் ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆசைகளாக இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம். இதுதான் முக்கியமான பலன். கடன்களிலும் புதிய முதலீடுகளிலும் வீடு வாகனங்களுக்கான சில முயற்சிகளிலும் கன்னி ராசி அதிக கவனம் தேவை. திருமண வாழ்விலும் சில கவனமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவது, புதிதாக இந்த வாழ்க்கைக்குள்ள வரக்கூடியவங்களுக்கு சற்று பொறுமை குறைவாக இருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். அதனால இந்த கண்டகச்சனி அஷ்டம சனி நடக்கும் வரை திருமணம் செய்யாமலும் நம்ம இருக்க முடியாது. காலங்கள் அதிகமாக இதற்காக நீங்க காத்திருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக முன்னர் காலத்தில் இருந்த அளவிற்கு டாலரன்ஸ் லெவல் இந்த காலகட்டத்தில் இளைய பருவத்தினருக்கு இல்லை. அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நம்புவதன் மூலியமாக கூட ஒரு சின்ன சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டால் அது கூட உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கடைசியாக கேது கிரகத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து ஒரு வழியாக நகர்ந்து விட்டார் கேது. மிகுந்த மன ஆரோக்கியத்தை குழப்பிக் கொண்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். கேது கிரகம் ஜென்மத்தில் சந்திரன் மட்டும் கன்னியில் இருந்தால் உங்களுக்கு அது ஒரு பெரிய தொல்லை. சிலருக்கு கன்னியிலே அதிகமான கிரகங்கள் பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எல்லாமே ஒரு ராகு கேது நகரும் பொழுது, நம்முடைய ஒரு வீட்டில் நகரும் பொழுது, அந்த வீட்டில் நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதோ அத்தனை கிரகங்களும் நமக்கு நம்மளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அபாயம் இல்ல பிரிவது போன்ற ஒரு பயத்தையும் அந்த குழப்பத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சோ இந்த அடிப்படையில் ஜென்மத்தில் இருந்து 12ஆம் வீடாகிய தூக்கம், அயன சயன போகஸ்தானம், படுக்கை ஸ்தானம், கணவன் மனைவியுடைய இன்டாக்டான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை இந்த படுக்கை ஸ்தானம் குறிப்பது ரொம்ப முக்கியமான நிலை. இங்கு பிரிந்து விட்டாலே குடும்பமே பிரிந்து விடும் அப்படிங்கிறது திருமணமான நிலையில் எல்லோருக்குமே இது புரியும். இந்த வீட்டில் அதுவும் பித்ருக்காரகன் தந்தைக்கு காரக வகையில் சூரியனுடைய வீடாக அந்த சிம்மத்தில் கேது அமர்வது உங்களுக்கு திருமண வாழ்வில் கவனம்ங்கிறது ஒரு முதல் பலன். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது 2வது பலன். ஏனென்றால் சனி கிரகம் பார்க்கக்கூடிய வீடும் உங்களுடைய தந்தையார் ஸ்தானத்திற்கு இருப்பதனால் தந்தையாரோடு சிலருக்கு தொடர்ச்சியான சில ஒரு கருத்து வேறுபாடு, தந்தையோடு போராட்டமான நிலை, பிரிவினை, சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகளாக இது இருக்கலாம். இது சில பலன்களை உங்களுக்கு தந்தைக்கு சில தொல்லைகளாக காட்டுகிறது. கேதுவுடைய மற்றொரு ஆளுமை உங்களுடைய சுகஸ்தான ரீதியிலான இந்த தனுசு ராசிக்கு இருப்பது பெரிய ஒரு அகலக்கால் வைத்து அதன் மூலியமாக பெரிய விரக்தியை கொடுத்து குடும்பத்திற்குள் சண்டை வந்ததுன்னா இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரிவினையாக இது மாறலாம். இதெல்லாமே ஒரு ராகு கேதுவை அந்த வீட்டில் அமர்த்தி நம்ம ஒரு கோச்சார நிலையில் அந்த தொடர்பு வீடுகளுக்கு சொல்லக்கூடிய பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய குரு கிரகம் இந்த கேது பார்க்கக்கூடிய வீடுகளையோ இல்ல கேது அமரக்கூடிய வீட்டையோ
இயற்கை ஜாதகத்தில் பார்த்தால் கூட இந்த பலன்கள் பெருமளவிற்கு மாறும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சோ மொத்தமான ஒரு கிறிஸ்பான பலனாக கன்னி ராசிக்கு அடுத்த ஆண்டு 2025 ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது எல்லோருக்குமே எந்த காலத்திலுமே பொருந்தக்கூடிய நிலை. முன்னர் காலத்தில் நிறைய மனிதர்கள் சுற்றி இருந்த பொழுது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நம்ம சகஜமான வாழ்வில் ஏதோ ஒரு மோட்டிவேஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது எல்லோருமே ஐலண்ட் போல தனியாக இருப்பது, இந்த கால மாற்றத்தினாலும் இந்த ஒரு டெக்னாலஜி உலகத்திலும் நிறைய மனச்சோர்வு இருக்கக்கூடிய நிலையினாலும் இந்த கிரகங்களினுடைய ஆளுமை அதிகமாக வெளிப்படுகிறது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. சோ அந்த வகையில் நீங்க இந்த ஒரு கண்டகச்சனியையும் எதிர்கொள்வதற்கு சற்று பாதுகாப்பான முறையில் இருப்பது, உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து கொண்டு தசாபுத்தி பற்றி தெரிந்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ரெகுலராக நீங்க செய்து கொண்டாலே இந்த வருட பலன்களை எளிதாக கடந்து விட முடியும். மேலும் உங்களுக்கு இந்த வருடம் இந்த முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் நான் பலமுறை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் ரொம்ப நிதானமாக கையாள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வாழ்வை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் சுபகிரகமான குரு கிரகம் உங்களுடைய தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பணியையும் பார்க்கிறார். உத்தியோகம் எப்படியும் ஒரு நல்ல உத்தியோகமும் அதனால் உள்ள வருமானமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முன்னர் இருந்ததை விட அதிக வருமானம் இருக்கும்னே சொல்லலாம். ராகுவினுடைய திரிகோண தொடர்பு வருமான ஸ்தானத்திற்கு இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல வருமானம் இருக்கும். ஆனால் நீங்க நேர்மைக்கு புறம்பான வழியில் எந்த ஒரு வருமானத்தையும் அடைய நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த வருமானத்தை ராகு தூண்டக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு இருப்பது. நீங்க ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இதுதான் 2025 ஆண்டு கன்னி ராசி நண்பர்களுக்கு பலவிதமான கிரக மாற்றங்களால் நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.